நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. விழித்திருங்கிற ஜீவ வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி மத்தேயு 24வது அதிகாரம் வசனம் 43. மேத்யூ சாப்டர் 24 verse 43. திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். இந்த வசனத்துல திருடன்னு சொல்லப்பட்டிருக்கிற ஓமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்ல, அவர் வருகிற வேலையை குறிக்கிறதாக இருக்கு. இதை இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல, இன்னும் புதிய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற பகுதிகளிலையும் பார்க்கும்போது தெரியும். உதாரணமா 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று. அப்படி இரவுல திருடன் எப்படி வருவானோ அப்படிதான் கர்த்தருடைய நாள் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது கர்த்தர் வருகிற நாளை குறிக்கிறதாக இருக்கு. அடுத்தபடியா 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனம் இன்னும் தெளிவா காண்பிக்குது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். இங்க நேரடியாகவே கர்த்தருடைய நாளே திருடன் வருகிறத போல அறியாத வேலையா இருக்குங்கிறத குறிக்குது. அடுத்தபடியா வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துடைய பின்பகுதியை எடுத்துட்டோம்னா, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அப்போ இங்கேயும் அந்த திருடன்கிற ஓமை அந்த வேலையை குறிக்கிறதாகவே இருக்கு. இன்னும் அநேக பகுதிகளில் இப்படியாக திருடன் வருகிற விதம்னு சொல்லப்படுகிறது அவர் வருகிற வேலையை குறிக்கிறதாகவே இருக்கு. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்பதான் தேவனுடைய வேலை திருடன் வருகிற விதமாக அறியாத நாளிகையில வருங்கிறத புரிஞ்சுப்போம். அதை குறிக்கிற விதமாகவே இதற்கு முன்பாக இருக்கிற 42வது வசனத்துல, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற நாளிகையோ நேரத்தையோ நாளையோ நாம யாருமே அறிய மாட்டோம். அவர் தாமே பிதா ஒருவரை தவிர வேறொருவனும் அறிய மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அந்தபடியாக பிதா எப்ப சொல்றாரோ அந்த வேலை திருடன் வருகிற விதமாக நாம அறியாத வண்ணமாக இருக்கும். அதை ஓமைப்படுத்துகிற விதமாகவே நாம பார்த்த பிரதான வசனம் இருக்கு. அந்த வசனத்துல குறிப்பிட்டபடி திருடன் இன்ன ஜாமத்துல வருவான்னு வீட்டெஜமான் அறிந்திருந்தா எப்படி விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டாம இருப்பானோ அந்தபடியாக நாமும் இருக்கணும். கன்னமிட ஒட்டான்னா திருடுகிறதுக்கு விடாம பாத்துக்கிறது குறிக்கிறதா இருக்கு. அந்தபடியாக நம்முடைய தேவன் வருகிற நாளிகை நாம் அறியாம இருக்கிறதுனால எப்பொழுதுமே ஆயத்தத்தோட காத்திருக்கிறவர்களாக ஆவில விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். இப்படியாக விழித்திருந்தாதானே அவர் வருகிற நாளிகையில அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியும். இந்த வருகையை பற்றி சொல்லப்பட்ட இந்த பகுதிகளுக்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது நோவா காலத்துல நடந்தது போலவே மனுஷகுமாரன் வருகிற காலத்திலையும் நடக்கும்னு சொல்லி மக்கள் எப்படி பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் சாதாரணமா அன்றாட வாழ்க்கையை அனுசரிச்சு வந்தாங்களோ அந்தபடியாகவே ஒரு நார்மலான நாளை போலதான் இருக்கும். அப்போ திடீர்னு திருடன் வருகிற வேலையை போல அவருடைய நாளிகை வரும். அந்த வேலையில நாம அறியாம இருந்தோம்னா எப்படி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்பட முடியும்? இங்க இருக்கிற வசனங்களை தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? 2 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுவாங்க. 2 ஸ்திரீகள் எந்திரம் அழைத்து கொண்டு இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்கன்னு சொல்லி நாம கைவிடப்பட்ட கூட்டத்துல ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். அவருடைய நாள் மற்றவர்களுக்கு வேணா திருடன் வருகிற வேலையை போல இருக்கலாம். ஆனா அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கோ விழித்து காத்திருந்து அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுகிற நாளாக இருக்கணும். அந்தபடியான விழிப்பு நம்ம இடத்துல காணப்படணும். அப்படியான ஆயத்தத்தோடு அவருக்காக ஒவ்வொரு வேலையும் நாம விழித்திருக்கும் போது அவருடைய வருகையில சேர்த்து கொள்ளப்பட முடியும். அந்த நாள் நமக்கு திருடன் வருகிற வேலையை போல இருக்காது, நாம காத்திருந்து பெற்றுக்கொண்ட பாக்கியமாகவே இருக்கும். அந்தபடியாக அவருடைய நாள் வரும்போது அது திருடன் வருகிற விதமாக நமக்கு இராதபடி நாம விழித்திருந்து அவர் நம்மை தம்முடனே சேர்த்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்படியாக நாம விழித்திருந்து காத்திருக்கவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து அவருடைய வருகைக்கு விழித்து காத்திருப்பவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா.
அப்பா, நீங்க வருகிற வேலை திருடன் வருகிறத போல அறியாமல் அநேக ஜனங்கள் இருக்கலாம். ஆனா உம்மை அறிந்த பிள்ளைகளாகிய நாங்க ஒவ்வொரு நாளும் விழிப்போடு உமக்காக காத்திருப்பவர்களாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. உம்முடைய நாளிகைக்காக ஒவ்வொரு நாளும் நாங்க காத்திருந்து உம்மோடு கூட சேர்த்து கொள்ளப்பட தேவரீர் எங்களை நடத்தியறலுங்கப்பா. அந்தபடியாக உம்முடைய நாளிகையை எதிர்நோக்கி பார்த்து ஒவ்வொரு வேலையிலும் விழிப்புள்ளவர்களாக இருக்க தேவரீர் எங்களுக்கு உணர்வை தந்தர்லுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.